ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், மதுரை அரசியல்னாலே எப்போதுமே அனல் பறக்கும். இப்போ முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியோட தீவிர விசுவாசி கோபி எடப்பாடியார் முன்னிலையில அதிமுகவுல ஐக்கியமாகிட்டாயே. திமுக இப்போ ஸ்டாலின் கையில இல்ல, சபரீசன் கையில தான் இருக்குன்னு அவர் வச்ச குற்றச்சாட்டு அறிவாலயத்தை அதிர வச்சிருக்கு. இதோ வந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திமுக நிர்வாகியும் மூக அழகிரியின் வலது கரமுமாக இருந்த கோபி இன்று எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2. 25 வருஷம் திமுகவுக்காக உழைச்சோம், ஆனா இப்போ உழைப்புக்கு மரியாதை இல்ல, தகுதி இல்லாதவங்களுக்கு பதவி தர்றாங்கன்னு கோபி ஆவேசமாக பேசியுள்ளார். 3. திமுக தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, சபரீசன் மற்றும் அவரது தரப்பினரின் கைகளில்தான் கட்சி சிக்கியுள்ளது என பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 4. மதுரை மேயர் விவகாரத்தையே தீர்க்க முடியாத அளவுக்கு திமுக தலைமை பலவீனமாக உள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். 5. இதை கேட்டு குஷியான முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கோபி ஒரு சிங்கம் போன்றவர், அவர் வந்தது அதிமுகவுக்கு பெரிய யானை பலம் என வரவேற்றுள்ளார். 6. மதுரை எப்போதும் அதிமுகவின் கோட்டை, வர்ற சட்டமன்ற தேர்தல்ல மதுரையில இருக்கிற 10 தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என செல்லூர் ராஜு சவால் விட்டுள்ளார். 7. ஏற்கனவே மன்னன் போன்ற முக்கிய புள்ளிகள் அதிமுகவுக்கு சென்ற நிலையில் இப்போ கோபியும் சென்றிருப்பது தென் மாவட்ட திமுகவுக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. பாஸ், மதுரையில நடக்கிற இந்த அரசியல் மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு மேல மக்கள் இப்போ 50% சம அதிருப்தியில இருக்காங்க. உள்கட்சி அதிகாரம், கட்சிக்குள்ள பழைய நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லாம குடும்ப உறுப்பினர்களோட ஆதிக்கம், சபரீசன் தரப்பு அதிகரிச்சிருக்கிறது தான் இந்த விலகல்களுக்கு காரணம்னு 50% நடுநிலையாளர்கள் நினைக்கிறாங்க. நிர்வாக தடுமாற்றம், மதுரை மாநகராட்சி பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாம கோஷ்டி மோதல்லையே திமுக காலத்தை கடத்துதுன்னு மதுரை மக்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. உழைப்புக்கு மதிப்பில்லை, உண்மையா உழைச்ச அழகிரி ஆதரவாளர்களை புறக்கணிச்சது வர்ற தேர்தல்ல திமுகவுக்கு பெரிய வேட்ட அமையும்ங்கிறது 50% அரசியல் நோக்கர்களோட கணிப்பு. கண்ணா, தூங்கா நகரம் தூங்கிட்டு இருந்தப்பவே அதிமுக தூண்டில போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தையே பிடிச்சிட்டாங்க. அழகிரியோட சிங்கம் இப்போ எடப்பாடியோட படையில சேர்ந்தாச்சு. 2026ல மதுரையில விசில் சத்தம் கேக்குமா இல்ல உதயசூரியன் உதிக்குமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். இட்ஸ் a strategic shift in Madurai politics, where the dissatisfaction within DMK is becoming a gold mine for AIDMK's 10 out of 10 dream boss. கோபியின் இந்த முடிவு மதுரை திமுகவை பாதிக்குமா, அதிமுக மதுரையை தட்டி தூக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் மதுரை பாலிடிக்ஸ் மற்றும் எடப்பாடியார் அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட், உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.